பொது தமிழுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் 10 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. வி. மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுனா வி. மீனா வான். சீனா இகழ்ச்சி. தீனா நெருப்பு. மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுனா வி. வானை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா மீ. இகழ்ச்சி கேட்டாங்கன்னா சி. நெருப்புன்னு கேட்டாங்கன்னா தீ. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னா துரியோதனன். தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. குயில் கூவும், மயில் அகவும், புறா குளரும், கிளி பேசும். இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா புறா குளரும், இதான் தவறானது. சரியானது எதுனா புறா குணுகும், இதான் சரியானது. இதில் குளரும்னு கொடுத்துருக்காங்க, சி தான் தவறானது. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எதுனா பரிபாடல், கலித்தொகை. வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஞாலம், ஞால். ஞாலம்கான வேர்ச்சொல் எதுனா ஞால். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. தாள், தாள். இதுக்கான வேறுபாடு அறிந்து பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தாள்னா தாலாட்டு. இந்த தாள்னா பாதம். தாள்னா தாலாட்டு. இந்த தாள்னா பாதம். ஆப்ஷன் வந்து ஏ, இதுதான் சரியானது. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. வாணிதாசனின் நூல்கள். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தமிழச்சி, கொடிமுல்லை, இதய கோவில்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. செகண்ட் வந்து தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், இதுதான் சரியானது. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரை ஆட்டம். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எதுனா பொய்க்கால் குதிரை ஆட்டம். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா 8.